நம்ம நாட்டில் அஸ்ஸாமில் 126 அடி, கேரளாவில் 111 அடி, கர்நாடகாவில் 108 அடின்னு சிவலிங்கங்கள் இந்தியாவையே வியக்க வச்சப்ப நம்ம தமிழ்நாட்டில் என்ன இருக்குது அப்படிங்கிற கேள்விக்கு இப்போது பதில் கிடைச்சிருக்கு. இந்தியாவையே திரும்பி பார்க்க போகிற அந்த ரகசிய பிரம்மாண்டத்தை தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். செங்கல்பட்டு மாவட்டம் திருவடி சோளத்தில் இருக்கிற இந்த தலம்தான் இனிமே தமிழ்நாட்டோட மிகப்பெரிய ஆன்மீக சுற்றுலாத்தலமாக மாறப்போகுது. இந்த மலைகளுக்கு நடுவே சுயம்பு வடிவிலான மகா சக்தி வாய்ந்த தெய்வமாக 51 அடி உயரத்தில் தேவி கருமாரியம்மன் காட்சி தருகிறாள். அந்த தெய்வத்தை வணங்குவதற்கு இந்த நுழைவாயில்தான் செல்லணும். இந்த கோவிலை ஆதி பரமேஸ்வரி தேவி ஸ்ரீ கருமாரியம்மன் மகா ஆரண்ய கஷேத்திர என்று அழைக்கப்படுது. நுழைவாயிலில் நுழைந்தவுடன் 32 அடி உயரமான பிரம்மாண்ட சூலாயுதம் இருக்கும். இந்த சூலாயுதத்தோடு பிரம்மாண்டத்தை பாருங்க. அதுக்கு கீழே வடிவமைக்கப்பட்டிருக்கும் தெய்வங்களை பாருங்க. இந்த சூலாயுதத்தில் குங்குமம் வைத்து வழிபடுவது மூலம் நம் எதிரிகள் விலகுவார்கள் என்று நம்பப்படுது. இந்த சூலாயுதத்தை சுற்றி வரும்போது பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு. அப்படியே கீழே இருந்து அந்த சூலாயுதத்தை நம்ம மேலே பார்க்கும்போது இப்படியும் ஒரு பிரம்மாண்ட சூலாயுதமா அப்படின்ற அளவுக்கு நம்ம பிரமிக்க வைக்குது. அதில் இருக்கிற கலைநயம். அடுத்ததா தங்கம் போல ஜொலிக்கும் பிரம்மாண்டமான ஸ்வர்ண பைரவர் தரிசனம். 2 நாய்களுடன் கம்பீரமாக காட்சி தர்ற இவரை இவ்வளோ க்ளோஸ்அப்பில் பார்க்குறது மிகப்பெரிய பாக்கியம். இவரை வணங்கினா பயம் நீங்கி நிம்மதி கிடைக்கும்னு சொல்லப்படுது. பைரவரை வணங்கிட்டு வந்தா இங்கே சங்கன், அனந்தன், தர்ஷன், குலிங்கன்னு அஷ்ட நாகங்களை பார்க்கலாம். இவங்களை வணங்குறது மூலம் ராகுகேது தோஷங்கள் தீரும்னு சொல்லப்படுது. இந்த நாக தெய்வங்களை வணங்கினா என்னென்ன பலன் கிடைக்குன்றத அந்தந்த தெய்வங்களுக்கு பக்கத்துலேயே பலகைகள் வச்சுருந்தாங்க. இவங்களை வணங்கிட்டு வந்தால் வாராகி அம்மன் தாய் நமக்கு காட்சி தருவா. அப்படி வாராகி அம்மனை தரிசனம் பண்ணிட்டு கருவறையில் சுயம்பு வடிவமாக தேவி கருமாரியம்மன் காட்சி தருவா. அந்த அம்மனை தரிசிச்சுட்டு அப்படியே திரும்பி பார்த்தா அந்த பிரம்மாண்ட சூலாயுதம், பைரவர், அந்த நாக தேவதைகள் பார்க்கவே கோயில் அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு. நீங்களே அதை பாருங்களேன். அப்படியே கோவிலோட மேலே போனால் அந்த 51 அடி உயர ஒற்றைக்கல் கருமாரியம்மன். ஆனால் இதை சுற்றி நடக்க போகிற அந்த அதிசயம்தான் இன்னும் பிரம்மாண்டம். 166 அடி உயரத்தில் உருவாகிற உலகத்திலேயே பெரிய சிவலிங்கத்துக்கு நடுவில் தான் இந்த அம்மன் இருக்க போகிறாங்க. ஒரு கல்லில் 1000 லிங்க வீதம் மொத்தம் 1 கோடி சிவலிங்கம் இங்கே பதிக்கப்பட போகுது. அந்த 1 கோடி சிவலிங்கங்களும் இப்போது நீங்கள் பார்க்குற அந்த சுற்றி வர்ற கட்டடத்தில் தான் பதிக்க போகிறாங்க. அதை நினச்சி பார்க்கும்போதே பிரம்மாண்டமாக இருக்குது. அது கட்டி முடித்து பார்த்தா எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும். அப்படியே தள்ளி வந்தால் ஒரு பிரம்மாண்டமாக தனி கோயில் போல் ஒரு சன்னதி உருவாகிருக்கு. இது பார்க்கும்போதே இன்னும் பிரம்மாண்டமாக இருக்குது. அதில் இருக்கிற சிற்பக்கலைகள் ரொம்ப நுணுக்கமாக பண்ணியிருக்காங்க. நீங்களே பாருங்களேன், எவ்வளோ க்ளோஸ்அப்பாக காட்டுறேன். அதில் இருக்கிற சின்ன சின்ன வேலைகள் கூட பார்க்க ரொம்ப அற்புதமாக இருக்குது.
உலகத்திலேயே முதல் முறையாக 108 திவ்ய தேசங்களை கொண்ட ஒரே கோவில் இந்த கோவில்தான். அந்த 108 திவ்ய தேசங்களை பார்க்கணுன்னா இங்கே நபர் ஒருவருக்கு ரூபா 20 கட்டணம் வசூலிக்கிறாங்க. என்னடா 20 வசூலிக்கிறாங்களே அப்படின்னு நம்ம நினச்சோன்னா, ஆனால் அந்த 20 கொடுத்து உள்ளே போய் அந்த 108 திவ்ய தேசங்களை பார்க்கும்போது 20 அதுக்கு மேலேயே கொடுக்கலாம் அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஃபீலை கொடுக்கும். நீங்களே பாருங்கள். இங்கே 108 பெருமாளையும் ஒவ்வொரு அவதாரத்தில் நீங்கள் பார்க்கலாம். இதற்காக அங்கே கட்டப்பட்டுள்ள கோயில் கோபுரங்கள் தங்கத்தில் மின்னுறதையும் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற மலைகளை பார்க்கும்போது மனசில் எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் இருந்தாலும் ஓடிடும். நான் போயிருந்த டைம் ஓம் சக்தி கோயிலுக்கு மாலை போட்டிருந்தவங்க நிறைய பேர் இந்த கோயிலுக்கு வந்திருந்தாங்க. அவங்க இங்கே இருக்கிற ஒவ்வொரு சிலையையும் இந்த கோபுரங்களையும் பார்த்து ரொம்ப பிரமிச்சு போனாங்க. எப்படி கட்டியிருக்காங்க பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அப்படின்னு அவங்க பேசினதை என்னால் கேட்க முடிஞ்சது. இந்த 108 திவ்ய தேசங்களில் லட்சுமி நரசிம்மர் பார்க்க ரொம்ப அற்புதமாக காட்சி தருவார். அவரை சுற்றி வைக்கப்பட்டுள்ள நரசிம்மர் சிலைகளை பாருங்கள். எனக்கு பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமாகவும் அதில் சொல்லப்பட்டிருந்த நுணுக்கமான விஷயங்களும் பார்க்கவே ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. பார்க்க சின்னதாக இருந்தாலும் அதில் எவ்வளோ வேலைப்பாடுகள், எவ்வளோ பக்தி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். நூற்றி 8 திவ்ய தேசங்கள் இருக்கிற ஒவ்வொரு பெருமாள் அவதாரத்துக்கு மேலேயுமே கலசங்கள் வைக்கப்பட்டிருந்துச்சு. அது பார்க்கவே புதுசாகவும் இருந்துச்சு, நல்லாவும் இருந்துச்சு. இங்கு துலாபார காணிக்க கொடுக்குறவங்க கொடுக்கலாம். அதுக்காக அங்கே தனியாக ஒரு துலாபார பரிகார பீத்தின்ற தராசு வைக்கப்பட்டிருந்தது. அந்த தராசு கூட பார்க்க பிரம்மாண்டமாக தான் இருந்துச்சு. அதை தாண்டி வரும்போது மேலே திருப்பதியில் பெருமாள் எப்படி இருப்பாரோ அப்படி ஒரு தரிசனத்தை பார்க்க முடிஞ்சிச்சு. அங்கேருந்து வெளியே வரும்போது மற்ற அவதார பெருமாளையும் பார்க்க முடிஞ்சது. தரிசனம் எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்து பார்த்தபோது அந்த 1 கோடி லிங்கம் செய்கிறதுக்காக பணிகள் தீவிரமாக நடந்துகிட்டு இருந்துச்சு. இப்போது ஓம் சக்தி கோயில் மாலை போட்டு வரவங்க சீசன்றனால வேலைப்பாடு பெரிதாக நடக்கலை. ஆனால் இந்த மாலை சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த கோவிலில் எவ்வளோ பெரிய பிரம்மாண்ட வேலை நடக்க போகுதுன்ட்டு அங்கே இருக்கிற கிரானைட் கற்களை பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சுது. நீங்களே பாருங்கள் எவ்வளோ கிரானைட்டு. அதில் சில கிரானைட்டுகளில் கதவுகள் பண்ணியிருக்காங்க, சில கிரானைட்டில் கோவில் கலசங்கள் வைக்கிறதுக்கு தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த கிரானைட் கற்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தால் அது பார்க்கவே எப்படி சொல்கிறது, ரொம்ப 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 பிரம்மாண்டமாக இருக்கும். இந்த பிரம்மாண்டம் முழுசாக முடிஞ்சால் இது உலக புகழ்பெற்ற
இடமாக மாறும். இந்த முயற்சிக்கு நம்ம வாழ்த்துக்களை சொல்லிப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம கோவில் அதிசயங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பலருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.